மாமா குழம்பு எப்படி இருக்கு? மாம்பழம்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. சுமி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் குழம்பு டம்ளராக குடிச்சிருவேன், சோறு சாப்பிட மாட்டேன். உனக்கே தெரியும் குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சுமித்ரா கையால் குழம்பு சாப்பிடணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சரி, சுமித்ரா கையால் குழம்பு சாப்பிட முடியாது தான், அது சாத்தியம் இல்லாதான் எல்லாருக்கும். ஆனால் அவள் செய்கிற மசாலா பொடியில் நீங்கள் குழம்பு வச்சு நான் ஓரளவு 80% சுமித்ரா வைக்கிற குழம்பு மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். அவளே கைப்பட அவள் கைப்பக்குவத்தில் அவளே ஒவ்வொரு பொருளாக ரெடி பண்ணி அரைச்சி சமையலுக்கு அவளே அந்த குழம்பை யூஸ் பண்ணுறா. அந்த மசாலாவை அந்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறா. அந்த மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே கொடுக்குற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக காட்டு சுமி, அள்ளி காட்டுங்க. இதே மாதிரி அழகான மீன் குழம்பு தரமாக வீட்டில் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, காமிச்சுமி, ஒரே ஒரு பிரச்சனை, சோறு மட்டும் கொஞ்சம் பொங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 பிளேட்டு 3 பிளேட்டு அடிக்கும்போது சோறு காணாது, அவ்வளோதான் மறுபடியும். அதை தவிர வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. டாடா பாய்.